வணக்கம் அவர்களே. ஒரு நோட்டு புத்தகத்த எடுத்துக்கங்க. பேனா எடுத்துக்கங்க. நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ, அத பூரா வரிசையா எழுதுங்க. இது கொஞ்சம் பழைய டெக்னிக் தான். ஆனா இது பவர்ஃபுல்லான டெக்னிக். எழுதுங்க. கார் வேணும், பங்களா வேணும், அக்கவுண்ட்ல ரூ. 50,00,000 ரொக்கம் இருக்கணும். நான் சொல்றது கம்மி. நீங்க தாராளமா 1,00,00,000 கூட நெனச்சுக்கலாம். பங்களான்றது பெரிய பங்களாவா கற்பனை பண்ணலாம். கற்பனை தானே! அதனால என்ன இருக்குது? கற்பனை தான். சும்மா தாராளமா எழுதுங்க. 4 மாடி கொண்ட ஒரு 4 பெட்ரூமு, கிச்சன் அப்படி இப்படின்னு அட்டகாசமான ஒரு பங்களா. பீச் பக்கத்துல ஒரு ரிசார்ட் மாரி ஒரு பெரிய பங்களா வேணும் எனக்கு. கார் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எழுதுங்க. ஒவ்வொன்னா எழுதிட்டே வாங்க. வரிசையா எழுதி முடிங்க. முடிச்சிட்டீங்களா? அப்படியே இத படிங்க. படிக்கும்போது நல்லா அப்படியே ஆழ் மனசோட படிங்க. ஆசையா படிங்க. அது என்னமோ உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுங்க நீங்க. இந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். அத நம்ம உணரணும். ஆஹா! எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு இந்த அப்படின்ற ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கோட நீங்க அத எழுதுங்க. எழுதிட்டு அத படிங்க. படிச்சுட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பலாம் எடுத்து பாருங்க. அதுக்கு ஒரு கோல் வச்சுக்கலாம். இப்ப 2025 அப்படின்னா, 2027ல நான் அந்த மாரி வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் மாரி எழுதி வச்சுக்கலாம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா. நீங்க வீடுனா ஒண்ணும் சின்ன வீடு தான். பெருசாவே நினைங்க. எல்லாம் தாராளமா நினைக்கலாம். உங்கள வந்து சிறுசாவே ஆசைப்பட சொல்லவே இல்ல. கேட்கறது பிரபஞ்சத்திட்ட கேட்கிறோம். அது உங்களுக்கு பெருசா தான் செய்யும். பெருசா செய்யணும்னு ஆசைப்படுது. நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற தடைகள் தான். நமக்கு அது தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருப்போம். தகுதி இல்லாம எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த தகுதி முழுக்க முழுக்க இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கான தகுதி முழுக்க முழுக்க இருக்கு. ஸோ அதனால நம்ம தாராளமா கேட்கலாம். அந்த எழுதி வச்சிருந்த பேப்பர அப்பப்ப எடுத்து பாருங்க. கார், நீங்க ஆசைப்பட்ட கார், உங்க செல்ஃபோன் இதுல வச்சுக்கலாம். என்ன மாதிரி பங்களா வேணும்? செல்ஃபோன்ல அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்பப்ப எடுத்து பார்த்துக்கங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல. சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு. அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் இதுவா எதுவுமே சலிச்சு ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்றேன். இந்த நெகட்டிவான ஆளுகளோட சேராதீங்க. தயவு செஞ்சு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா இழுத்து விட்டுருவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அது அவன் பின்னாடி நின்னுகிட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாம்பா? எனக்கு அப்பவே தெரியும்பா. 1008 நொட்ட சொல்லுவாங்க. முதல்ல அந்த மாரி நெகட்டிவான ஆளுகள சேர்க்காதீங்க. நம்மளால இது நடக்காது, இது செய்ய முடியாது, இது ஆகாது, இது ஆகாது இந்த மாரி பேசுற ஆளுகள தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டிய நபர்கள் 4 பேர். இந்த 4 பேர்ல 4 பேருமே இப்படி ஆள்ட்டான். நம்மள வந்து எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா சரி, என்னத்த அப்படிம்பானுங்க. இப்படி ஆளுகள்ட்ட முதல்ல சேராதீங்க. பாசிட்டிவான ஆளுகளோடயே சேர்ந்து பழகுங்க. அந்த மாரி ஆளுகளோடயும் நீங்க கனெக்ஷன்ல இருங்க. எப்பயுமே ஒரு அப்படி துருதுருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு நண்பர் இருந்தான். ஆ நண்பன். ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நண்பன். சின்ன வயசுல எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவன். அவன் என்ன பண்ணுவான் நாங்கலாம் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப லோயரான ஃபேமிலி. எங்க ஃபேமிலிலாம். அப்பாலாம் பழ வியாபாரம் பார்த்தவரு. அம்மா காய்கறி மார்க்கெட்ல கடை போட்டுருந்தவங்க. அப்ப நாங்க எவ்வளோ ஒரு சாதாரண ஃபேமிலின்றத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி ஒரு சாதாரண ஃபேமிலியா இருந்தவங்க. அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் அவன். என் கூட ஒண்ணாப்புல படிச்சவன். அ ஓரளவுக்கு ஒரு 10, 15 வயசுலலாம் அவன் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. நல்ல ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்க அப்பா மாவு வியாபாரம் பார்த்தாரு. இப்ப அவன் மாவு மில்லே வச்சிருக்கான். பெரிய ஓனரா இருக்கிறான். நெறைய பேருக்கு வேலை குடுக்குறான். சந்தோஷமா இருக்குது. ஆனா அடிக்கடி எப்பயாவது பார்த்தா பேசிக்குவோம். அவன் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா பேசுவான். எப்ப பார்த்தாலுமே பாசிட்டிவாவே இரு அப்படின்ற மாதிரியே பேசுவான். என்ன பண்ண போற? என்ன செய்ய போற? எது பண்ண போற? எப்ப பார்த்தாலும் அவன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆள நீங்க கையில வச்சுக்கணும். அவன் என்ன பண்ணான், சின்ன பிள்ளையில ஏன்னா எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், அப்ப சைக்கிள் வாங்குறதே ரொம்ப ரேர். சைக்கிளே பெரிய விஷயம். அவங்க அப்பா சைக்கிள்ல தான் போய் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாரு. மாவுலாம் வீட்ல பாக்கெட் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், "என்ன என்னடா சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவான், எனக்கு வண்டி வாங்கணும். புல்லட் ஓட்டணும்" அப்படின்னு. ஆள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாப்புல. என்னை விட உயரம் கம்மியா இருப்பாப்புல. பார்த்தா என்ன எனக்கு சிரிப்பு. "ஏய்! இதெல்லாம் சாத்தியமாடா? என்னடா நீ புல்லட்டுன்ற" அப்படின்னு. அப்போ வந்து புல்லட்ன்றது பெரிய விஷயம். இன்னைக்கு மாரி கிடையாது. அப்போ வந்து சைக்கிளே பெரிய விஷயம். சைக்கிளு, வண்டி அப்படின்றது பெரிய விஷயங்க. நான் சொல்றது ஒரு 90க்கு முன்னால. அப்ப இருக்கும். அப்ப அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல எனக்கு புல்லட் தான் வேணும். நான் புல்லட் ஓட்டுனா புல்லட் தான்." அது அப்பா அப்புறம் பழைய வண்டி எக்ஸல் வாங்கி வச்சிருந்தாரு. அந்த வண்டி எப்பயாவது ஒருக்கா எடுத்துட்டு வருவான். அப்ப இந்த வண்டிலாம் நமக்கு செட் ஆகாது. நமக்கு புல்லட் தான் சொல்லிட்டு தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு 4 வருஷம் கேப். நான் அங்கிட்டு வேற பக்கம் வீடு மாறி போயிட்டோம். அப்புறம் அப்ப செல்ஃபோன் எதுவுமே கிடையாது. எங்கிட்டாவது சந்திச்சா தான் உண்டு. இல்லன்னா ஏதோ ஃப்ரெண்டுங்க மூலமா அங்க வந்தா தான் உண்டு. நான் ஃபங்ஷன்ல பார்த்தா தான் உண்டு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், வீடு தேடி ஃப்ரெண்ட்கிட்ட விசாரிச்சுட்டு, நேரா வீட்ல வந்து தட தடன்னு புல்லட்ல வந்து இறங்குனான். எனக்கு ஆச்சரியம். "என்னடா இது? டேய் எப்படா ஓட்டு?" அப்படின்னா. "எனக்கு புல்லட் ஓட்ட தெரியாது." நான் சொல்லிட்டேன், "டேய் எனக்கு ஓட்ட தெரியாதுடா நீ வேற. போடா நீ வேற உட்கார்றா" அப்படின்னு வந்து உட்கார வச்சு ரவுண்ட் அடிச்சான். ரவுண்ட் அடிச்சுட்டு சொன்னா, "இல்ல இது எங்க எங்க மச்சானுடைய வண்டி. அவரு குடுக்க போறேன்னாரு. நான் சயின்ஸ்ல வாங்கிட்டேன்." சேர்றா பரவால்ல. நல்ல சந்தோஷமான விஷயம் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டேன். அடுத்து அவன் புது வண்டி வாங்கினான். கொஞ்ச நாள்ல அதை கொடுத்துட்டு புதுசா ஒரு வண்டி வாங்கினான். இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவன் மனசுல வந்து அந்த ஒரு எண்ணம் விழுந்துச்சு பார்த்தீங்களா? புல்லட் வாங்கணும் அப்படின்னு சின்ன பையனா ஆசைப்பட்டது. அது கண்டிப்பா நிறைவேறிது. நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். அதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு விஷயம். நம்ம ஆழ் மனதோடைய சக்தி அதான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப வாழ்ற லைஃப் வந்து நம்ம காலங்களா ஆசைப்பட்ட லைஃப் தான். வாழ முடியும். இதை தாண்டி வர முடியும். ஒரு பிரச்சனையை தாண்டி வர முடியும். ஒரு கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும். நம்மட்டால நம்ம பணம் காசு அதிகமா சம்பாதிக்க முடியும். நம்மளாலே முடியும். அதுக்கு நம்ம அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கணும். நிறைய கேட்கணும். சும்மா கம்மியாலாம் கேட்க வேணாம். நிறைய கேளுங்க. இந்த மாதிரி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அப்பப்போ பாருங்க. செல்லுல கூட நீங்க போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி இப்போ லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை மேல அதிக ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா நீங்க செல்போன்ல வந்து நகைகளுடைய படங்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டே இருங்க நீங்க. நீ ஒரு தொழிலதிபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க தொழில நீங்க வந்து ஒரு யாரை ரோல் மாடலா வச்சிருக்கீங்களோ அவரை நம்ம தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோவோ அவருடைய ஏதோ கம்பெனி பெரிய இண்டஸ்ட்ரியோ அதை போட்டோவோ எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்னா அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சு வீடை பாருங்க. இந்த பங்களா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையிலே இருங்க. கேட்கறதுக்கு சாதாரணமா தெரியும். பட் ஆனா நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆயிருக்கும். நான் உட்பட என்னுடைய அனுபவம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேன். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. பேப்பரில் ஃபுல்லாக எழுதுங்க. இல்லைனா செல்ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. முதல் பேப்பரு இப்போ தேவையில்லை. நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பாருங்க. அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக அதுக்கான வழி, அதுக்கான லிங்க் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிரபஞ்சம் வந்து நைட்டு நீங்கள் வேண்டுனீங்க காலையில் எழுதுனா கதவை தட்டி கொடுத்துறாரு. கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்டாக கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் முழு நம்பிக்கையோடு அதை பண்ணணும். அதை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த பதிவை பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறீங்க, இது எந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களை தான் நண்பர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.